பூனைகள் போரில் வெற்றி பெற்ற கதை உங்களுக்கு தெரியுமா? பண்டைய எகிப்தியர்கள் பூனைகளை தெய்வமாக வழிபட்டார்கள். இதை வைத்தே பாரசீக மன்னர் 2ஆம் காம்பிசஸ் ஒரு வினோதமான போர்த் தந்திரத்தை கையாண்டார். பாரசீகர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையே போர் மூண்டது. எகிப்திய படைகள் மிகவும் வலிமையானவை. அவர்களை நேருக்கு நேர் மோதுவது கடினம் என்பதை பாரசீக மன்னர் உணர்ந்தார். எகிப்தியர்கள் பூனை உருவம் கொண்ட பாஸ்டட் கடவுளை வழிபடுபவர்கள் என்பதால் பூனைகளைக் கொல்வதை மகா பாவமாக கருதினார்கள். இதை அறிந்த பாரசீக மன்னர் ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். தனது படை வீரர்களின் கேடயங்களில் பூனையின் படங்களை வரையச் சொன்னார். போர்க்களத்தின் முன்வரிசையில் நூற்றுக்கணக்கான உயிருள்ள பூனைகளை நிறுத்தி வைத்தார். விளைவு: எகிப்திய வீரர்கள் பாரசீகர்களை நோக்கி அம்பு எய்தாலோ அல்லது தாக்கினாலோ அது தங்களின் புனிதமான பூனைகளை கொன்றுவிடும் என்று பயந்தார்கள். தெய்வ குத்தத்திற்கு அஞ்சி அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டார்கள். ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தாமல் பாரசீகர்கள் எளிதாக எகிப்தை கைப்பற்றினார்கள். நீதி: எதிரியின் பலத்தை விட அவர்களின் பலவீனத்தையும் நம்பிக்கையையும் அறிந்து கொள்வது சில நேரங்களில் பெரிய வெற்றியைத் தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.